சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வேங்கோல் வினைமுற்று. இந்த வேங்கோல் வினைமுற்றுல பார்த்தோம்னா கா இய இய என்ற விதிகள் எல்லாம் எப்படி வரும்னா சொற்களுடைய வீட்டுல முடியும். அது போலதான் வரும். கா இய என்ற விதிகள் சொற்களுடைய வீட்டில் முடியும். இவன் எதனுடைய அடிப்படையில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாற்றுதல், வைதல், வேண்டல், விதித்தல் இதனுடைய அடிப்படையில தான் இந்த வேங்கோல் வினைமுற்றானது வரும். இதுல பார்த்தோம்னா நம்ம இந்த கால அறிய முடிய மாதிரி வரும். வாழ்க, ஒளிக அப்படின்ட்டு இந்த சொற்கள் வந்து அதிகம் நமக்கு வரும். சரி, இதுல பார்த்தோம்னா வாழ்த்துதல்ல பார்த்தோம்னா வாழ்க, நீ வாழ்க, நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வாழ்த்துதல். வைதல் நம்ம திட்டுறதுன்னு சொல்றோம், திட்டே இருக்கலாம், அதான் வைதல் அப்படிங்கிறது. அதான் வாழிய, அதான் வைதல் வரும். அப்புறம் பார்த்தோம்னா வைதல், நீ ஒளிந்து போ, எப்படியோ போ, என் பேச்ச கேட்க மாட்டேன், ஒளிந்து போன்னு சொல்ற ஒளிய, அதுதான் வைதல் அப்படிங்கிறது. சரி, அடுத்தது பார்த்தோம்னா வேண்டல், நீ இங்க வருக, மாணவரே அவங்க இங்க வருக அப்படி வேண்டல். அப்புறம் விதித்தல் அப்படின்னா நீங்க ஒரு கட்டளை இருக்கிற மாதிரி உடனே அனைவரும் வகுப்பறைக்குள் செல்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது விதித்தல். இப்படி இந்த கால முறையில நமக்கு இந்த காம் இய இது போன்ற சொற்கள் அதான் நமக்கு அதிகமாக நமக்கு வரும். அதுல குறிப்பாக நமக்கு அந்த வாழ்க, அதுதான் வாழ்க ஞாபகம் வரும். வாழ்க, வழிய, வாழிய, வாழிய அப்படி. அதே போல வாழ்க நீ வாழ்க, நீங்கள் வாழ்க, வாழிய அப்படின்னா நான் வாழ்க, நாங்கள் வாழ்க, வாழிய வாழ்க, மக்கள் வாழ்க, அந்தனர் வாழ்க, அது போல. அப்புறம் ஒளிய, வைதல், ஒளிய, பகைவர்கள் ஒளிந்து போக ஒளிக அப்படிங்கிறது. வேணா மாணவரே வருக, அனைவரும் உடனே இங்கே வருக அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் விதித்தல்ல அளவு கட்டளை இருப்பாரு, உடனே மாணவன் அனைவரும் உடனே நம்ம வகுப்பறைக்குள் செல்க அப்படின்னு சொல்வது போல. இதுதான் வேங்கோல் வினைமுற்று. நாம் இந்த வேங்கோல் வினைமுற்றுனாவே நமக்கு உடனே நம்ம நினைவுக்கு வர வேண்டியது கா இய இய. சரி, அடுத்தது வினையாள பெயர் நம்ம போவோம். இது பார்த்து வினையாள பெயர் பார்த்தோம்னாவே இந்த இதே போலதான் ஒரு ஆர், ஆண், ஆள், அன் என்ற சொற்கள் ஈட்டில் கொண்டு முடியும். இது எப்படின்னா செயலுடன் சேர்ந்து வரும். ஒரு செயலோட ஒரு செயலோடு சேர்ந்து வரும். அப்படிதான் எப்படி பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னா வந்தார், எங்க வகுப்பறை அகில பள்ளிக்கு முதல்வர் வந்தார், அது போல. அப்புறம் ஓடினான், அவன் குமார் வேகமாக ஓடினான், அது போல. ஆள் பாடினார், ராவா நன்றாக பாடினார், அது போல. கண்டனன், நான் அந்த பொருளை பார்த்தேன், கண்டனன் அப்படின்னு சொல்றது பார்த்தேன் அப்படின்னு சொல்றது போல. இது போல வினையாள பெயர்கள்ல இது வரும். நம்ம வினையாள பெயர்ல வந்தார் நமக்கு பார்த்ததுல ஆர் அப்படிங்கிறது நமக்கு வந்தார், சென்றார். அது போலதான் வினையாள பெயர்ல வந்து அது முடியும் மொழி சொற்களானது அதிகமாக இருக்கும். நான் புரிச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இதுதான் ஆர், ஆண், ஆள், அன் என்ற சொற்களை ஈட்டில் கொண்டு இதுல முடியும். எப்படின்னா செயலுடன் சேர்ந்து வரும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது போலாமா? சரி, என்ன பார்த்தோம்னா பெயரச்சம். இது பெயரச்சம் வினையச்சம் பார்ப்போம். அது முதல்ல பெயரச்சம் அப்படின்னா நமக்கு முதல்ல பார்த்தோம்னா ஆறு முடிஞ்சிருக்கும். பெயரச்சம் அப்படின்னா ஆ என்ற விதியை ஈட்டில் கொண்டு முடியும். ஆ என்ற விதியை ஈட்டில் கொண்டு முடியும். அப்புறம் பொருள் முடிவுங்கிறது எச்சத்தில் என்ன பண்ணுமா, இது பெயரை கொண்டு முடியும். எப்படி சொல்றது? படித்த, ஓடிய, வாடிய, இது போல. என்ன பண்ணும்? ஆ என்ற விதி எப்படி இருக்குமா, ஈட்டில் கொண்டு முடியும். படித்த எப்படி நம்ம இட்டு கொண்டால் ஆயினாரு தா, இது போல. இது நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அதான் ஆ என்ற விதியை ஈட்டில் கொண்டு முடியும். அப்படி ஆயிரங்கள் ஈட்டில் முடிஞ்சாவே அது என்னது? பெயரச்ச விதி. புரியுதுங்களா? இந்த பெயரச்சம் பெயரச்சம் ஆ என்ற விதியை ஈட்டில் கொண்டு முடியும். பொருள் முடிவு பெறாத எச்சங்கள் இது என்ன பண்ணுவா, பெயரை கொண்டு முடியும். இப்ப எப்படி எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா படித்த, ஓடிய, வாடிய, ஆடிய, இது போல ஆள் என்ன பண்ணிருக்கலாம், வீட்டுல ஆள வந்து அவை முடிந்திருக்கும். இதான் பெயரச்ச விதி. புரியுதுங்களா? சரி, அடுத்தது வினையச்சம். வினையச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எப்படி பெயரச்சத்துல ஆறு முடிஞ்சிருக்கு,
ஈற்றில் கொண்டு முடியும். இதுல என்ன சொல்லி பார்த்தோம்னா பொருள் முடிவு பெறாத எச்சத்தில் என்ன பண்ணுவோம்? வினையை கொண்டு முடியும். பொருள் முடிவு பெறாத எச்ச சொல் வினையை கொண்டு முடியும். இதான் வினையக்கம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா எடுத்து, எடுத்து, கொண்டு, வந்து. அதே போல பாருங்க, இட்டு என்னது தூ. அது போல அப்புறம் இப்படி இந்த ஊல முடிஞ்சிருக்கும். அதான் வினையச்சம். வினையச்ச விகுதி. ஊ என்ற விகுதியை வீட்டில் கொண்டு முடியும். ஊ என்ற விகுதி நம்ம வீட்டில் கொண்டு முடியும். இது பார்த்தா அதே போல பொருள் முடிவு பெறாத எச்சத்தில் இதுல என்ன பண்ணுமா? வினையை கொண்டு முடியும். எடுத்துக்காட்டு எடுத்து, கொண்டு, வந்து. இதான் ஒரு வினையச்சம். வினையச்சம் விகுதி. புரியுதுங்களா? பெயரச்சம்னா நாம் பெயரச்சம்னா ஆ, வினையச்சம்னா ஊ. ரெண்டு நாம் வச்சுக்கலாம். சில இடத்துல வினையில ஈ கூட வரும். நாம வகுப்புல பார்ப்போம். புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி போவோம். அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்ட்டு. இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லினுடைய ஈற்றில் வந்து பார்த்தோம்னா ஆ நெடி ஆ என முடிந்து ஈற்றிற்கு இன்றி எதிர்மறை பொருள் தந்து பெயரை கொண்டு முடியும் சொல்லுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு. எப்படின்னா சொல்லினுடைய ஈட்டில பார்த்தா எப்படி பெயரச்சத்துல பார்த்தீங்களா? பெயரச்சத்துல பார்த்தா அது ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. வினையச்சத்துல பார்த்தா ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அது போல இதுல எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயர் நாம் இதுல பார்த்தோம்னா ஆ நெடி ஆல முடிஞ்சிருக்கும். அதான் சொல்லி ஈட்டில் ஆ என முடிந்து ஈட்டு எழுதி இன்றி எதிர்மறை பொருள் தந்து பெயரை கொண்டு முடியும் சொல் ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, பாடா ஆ நெடிலா மோடா அப்படின்ட்டு இந்த ஈட்டு வருது. எப்படி பாடாத மோடாத அப்படின்னு வரணும். இந்த ஈட்டு எழுதான் இந்த கெட்டு போயிடுச்சு. அந்த ஈட்டு எழுத்து கெட்டு பாடா ஓடா அப்படின்னு இப்படி பொருட்கள் எப்படி நம்ம பாடா பாடா பையன், ஓடா குதிரை. அப்ப ஈட்டில் இருக்கிற பெயரை கொண்டு முடியும் சொல் என்னது? ஈறுகட்ட இப்படி வரும். பாடா பையன், ஓடா குதிரை. அப்படி வர வேண்டியதெல்லாம் இல்லாதனால ஈட்டில் கெட்டதுனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அப்ப நான் ஈட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆ அப்படின்னு நெடில முடிஞ்சிருக்கும். ஈட்டுல தான் கெட்டே இருக்கும். அப்படி வந்தாலே இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நான் வச்சுக்கோங்க. இதுதான் இப்படி இல்லைங்களா? ஈறுகட்ட எதிர்மறை நான் வச்சுக்கோங்க. பாடா ஓடா இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப நான் ஞாபகம் வச்சுக்கணும். வந்தாவே நம்ம ஆள முடிஞ்சிருக்கணும். வெளியில அப்ப வந்தாலே எனது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எப்படி சொல்லினுடைய ஈட்டில் ஆயன முடிந்து ஈட்டிற்கு இன்றி அதை ஈறுகளுக்கு இல்லாம எதிர்மறை பொருள் தந்து பெயரை கொண்டு முடியும் சொல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும். பாடா பாடா பையன், ஓடா ஓடா குதிரை. இது போல பொருத்தமா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும். சரி, பாருங்க போவோம். அடுத்தது பார்த்தா உருவகம். உருவகம் அப்படின்னு இதுல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சொல்லினுடைய இடையில ஆகிய என்ற சொல் மறைந்து வந்தால் அது உருவகம் எனப்படும். சொல்லுக்கு இடையில ஆகிய என்ற சொல் ஆகிய என்ற சொல்லானது மறைந்து வந்தால் அவை உருவகம் எனப்படும். இது எப்படின்னா பொருள் முன்னும் ஓமையானது பின்னும் இருக்கும். எப்படி பாருங்க, அமுகுற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எப்படின்னா அமுதமாகிய ஊற்று அப்படி தமிழ் ஆகிய தாய் அப்படின்னு. அதுதான் இதுல ஒரு சொல்லின் இடையில ஆகிய என்ற சொல்லானது மறைந்து வந்ததுன்னா அது உருவகம் எனப்படும். இதுல எப்படி சொல்லானது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பொருள் முன்னு இருக்கும், ஓமையானது பின்னாடி இருக்கும். அது எப்படின்னா பாருங்க, அமுதூற்று தமிழ் தாய் கொடுத்துருக்காங்க. அமுதமாகிய தாய், அமுதமாகிய ஊற்று தமிழாகிய தாய் அப்படின்னு பொருள். புரிஞ்சுங்களா? இதுதான் உருவகம் அப்படின்ட்டு. உருவகம்னா ரெண்டு சொல்லு கிடைக்கல, ஆகிய என்று சொல் மறைந்து வரும். கிடைச்சிருக்குது அப்படின்னா நாம மனமா வச்சுக்க வேண்டியதான். பொருளானது முன்னும் ஓமையானது பின்னும் வரும். எப்படி அமுது ஊற்று அமுதமாகிய ஊற்று தமிழ் தாய் தமிழாகிய தாய் அப்படின்னு. புரிஞ்சுங்களா? சரி, அடுத்து போலாமா? சரி, பாடல் பார்த்தோம்னா ஒரு பொருள் பன்மொழி அப்படின்ட்டு. இதுல எப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொருள் தரும் இரண்டு சொற்கள் இணைந்து வருவது ஒரு பொருள் பன்மொழி ஆகும் சொல்லுங்க. ஒரே பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்கள் இணைந்து வரக்கூடியதுதான் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு. எப்படி சொல்லி பாருங்க, பாருங்க. பார் உலகு
பூ மலர் இளம் சிறுவர் அப்படின்ட்டு. பா அப்படின்னு என்ன? உலகம். உலகம் உலகம் ஒரே பொருள் தான். தரம் இரண்டு சொற்கள் இணைக்கிறது. பூ மலர், பூனாலும் ஒண்ணுதான், மலர்னாலும் ஒண்ணுதான். அதான் பூ மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளம் சிறுவர், இளம் சிறுவரும் ஒண்ணுதான். இளமையான சின்ன சிறு சின்ன சிறு இளம் சிறுவர், சிறு குழந்தை சொல்றோம் இல்லையா? ரெண்டும் என்னது? ஒரே பொருள் தான். அப்ப ஒரே பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்கள், ஒரு பொருள் தரக்கூடிய இரண்டு சொற்கள் இணைந்து வருவதுதான் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு. புரிஞ்சுங்களா? பால் உலகே, பூ மலர் இளம் சிறுவர் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? சரி, நீங்க நடுமையம் இன்னும் சொல்ல போனா நடுமையம் படிச்சிருக்கீங்க. நடுமையம், நடுனால என்னன்னா மையம்னா ஒண்ணுதான். நடுமையம் வச்சுக்கோங்களேன். நடுமையம் அப்ப மையப்பகுதி, மையப்பகுதி தான் ஒண்ணுதான். நடுவுல அதுனால என்னது? ஒண்ணுதான். அதுதான் இப்படி ஒரே ஒரு பொருள் தரும் இரண்டு சொற்கள் இணைந்து வருவது ஒரு பொருள் பன்மொழி ஆகும். ஒரே விளக்கை நாம் எடுத்து பாருங்க. பூ மலர் இளம் சிறுவர் நடுமையம் இருக்கிறோம். சரி, புரியுதுங்களா? சரி, அடுத்து போலாமா? ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கட்டளை பொருளில் வரும், முன்னிலை இடத்தில் வரும். கட்டளை பொருளில் வரும், முன்னிலை இடத்தில் வரும். இதற்கு ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளில் வரும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடி ஒரு நாய் ரெண்டு பேர் இருக்குது. நீங்க வா 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 அப்படின்னு உட்கார் 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 அப்படின்னு என்ன பண்றோம்? நம்ம கட்டளை. அப்புறம் என்ன பண்றோம்? இப்படி நீ அந்த வேலையை செய், அதை எடுத்துக்கூட, அந்த பொருளை எடுத்துக்கூட, கை கொண்டு கொடு அப்படின்னு சொல்றோம். அது போல சொல்றது கட்டளை. ஒரு பார்த்து கட்டளை அது எங்க நாம செய்ய நமக்கு முன்னிலை இடத்துல வரும். முன்னிலை நமக்கு முன்னாடி யாரு இருக்கிறாங்களோ அவங்க பார்த்து சொல்றது என்னது? முன்னிலை. நீங்க எண்ணில படிச்சிருக்கீங்க இல்லையா? தன்மை முன்னிலை பறக்கை அப்படின்ட்டு. அதுதான் சரி. தன்மைனா நானே, முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிற, பறக்கைனா நீங்களும் இல்லாம நானும் வெளியே இருக்கிறோம். மூணாவது மனிதன். அதான் பறக்கை அப்படின்னு சொல்றது. தன்மை முன்னிலை பறக்கை. இது அப்படின்றதா எவ்வளவு பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்க்கலாம். என்னது? கட்டளை எழுதுறது, ஆணை எழுதுறது அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? அதே இடத்துல படி, அப்புறம் நீ படி அப்படின்னு சொல்றோம். அது முன்னாடி நீ படி அப்படின்னு முன்னாடி நமக்கு முன்னாடி யாரு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நம்ம அப்படியே கட்டளை எழுதுறது. நீ படி, இப்ப நீங்கள் படி, நீங்கள் படியுங்கள் அப்படின்னு சொல்றது. அதுதான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று நாம வச்சுக்கணும். இது கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். அப்புறம் முன்னிலை இடத்தில் வரும். அப்புறம் இது ஒருமை பன்மை வேறுபாடு. நீ அப்படிங்கிறது ஒருமை, நீங்கள் அப்படிங்கிறது இதுல பன்மை. இதற்கே ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. தான் ஏவல் வினைமுற்று. புரிஞ்சுங்களா? ஏவல் வினைமுற்று புரிஞ்சுங்களா? சரி சரி, மாணவர்கள் அடுத்ததாக என்ன பண்ணோம்னா, அலைமறையினுடைய வகைகள் எல்லாமே பார்ப்போம். அதுல பார்த்தோம்னா இந்த அலைமறை மொத்தம் 3 வகைப்படும். இதுல பார்த்தோம்னா செய்தி செயல்படை அல்லது இசை நேர அலைமறை, அப்புறம் சொல்லி செயல்படை, இன்னி செயல்படை அப்படின்னு இருக்கு. மொத்தம் 3 இருக்கு. அதுல முதல்ல இதுல இந்த அலைமறை முதல்ல செய்தி செயல்படை அல்லது இசை நேர அலைமறை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா இந்த அலைமறையில பார்த்தோம்னா ஈ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்கள் தவிர, ஈ என்னும் உயிர் எழுத்தை தவிர ஏனைய உயிர் எழுத்து அது சொல்லில் இருக்கும். ஈ என்ற எழுத்து வராது. அதுக்கு ரெண்டாவது பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட சொல்லானது ஈரசை செய்யாது. எப்படி சொல்லி பார்த்தோம்னா இதுல பார்த்தீங்க எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப அழுவும் தொழாவும் தொழா அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல பார்த்தோம்னா இதுல ஈ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்து என்னது? இதுல ஈ என்று சொல்லக்கூடிய இந்த உயிரிழந்த இல்லை. அப்புறமேட்டு என்ன பார்த்தோம்னா இது ஒரு வகையில நம்ம என்ன பண்ணலாம், இது என்ன அலைமறை அப்படிங்கிறது நம்ம ஒண்ணு இது செய்தி செயல்படை அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்ன நம்ம அலைந்த வாய்ப்புகள் நம்ம பார்க்கணும் இல்லையா? சொல்ல பிரிச்சு பார்க்கணும். எப்படி பிரிச்சு பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட சொல்லானது 2 சீர்ல, அதாவது 2 சீர்ல வந்துருக்குதா அப்படின்னு என்ன பண்றாங்க? எப்படி பிரிச்சு பார்க்கணும். எப்படி அலைகளை பிரிக்கிறது இல்லையா? பிரிச்சு பார்த்து பிரிக்கிறது இல்லையா? அதே போனோம். அப்ப முதல் சி இரண்டாவது சி, முதல் சி இரண்டாவது சி, முதல் சி ரெண்டு சி, இப்படி அப்படி கொடுக்கப்பட்ட சொல்லானது என்ன சொல் ஈரசை சீராக இருக்கும். பார்த்துக்கோங்க.
ரெண்டு சீர் இருக்கான். அரைகிற பிரிக்கிற சீர் பிரிக்கிறவளையா அதே தான் கொடுக்கப்பட்ட என்ன சொன்னாங்கன்னா ஈ எனும் உயிரிழத்தை தவிர ஏனைய எழுத்து அந்த சொல்லில வந்து இருக்கும். ஈ என்ற எழுத்துல வந்து இருக்குதா இல்ல. அப்படி வேற நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட சொல்லானது ரெண்டு ஈரசை சீராக இருக்கும். ஈரசை சீராக இருக்கும். பிரிச்சு பார்க்கலாம். பிரிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். அவர் வந்தாவை இது வந்து செய்யுள் சலப்படை அல்லது இசைநிலை அலப்படை அப்படின்னு பொருள். நமக்கு வந்து செய்யுள் சலப்படை அப்படி கேட்பாங்க. சில நேரத்தில் இசைநிலை அலப்படை அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் கேட்பான். அதனால ரெண்டு ஒன்று தான். நாம இதுல இருந்து வரைக்கும் குழம்பிக்கிறார். புரிஞ்சுங்களா? இதுதான் செய்யுள் சலப்படை அப்படின்னு பொருள். புரிஞ்சுங்களா? செய்யுள் சலப்படை ரெண்டு குறிப்புகள் தான். ஒண்ணு ஈயல் உயிர்களுக்கு தவிர மீதி சொன்னாலும் அந்த தொழில வரும். இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட சொல்லானது ஈரசை சீராக இருக்கும். புரியுதுங்களா? அப்படி வந்தாலே செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிலை அளபடை அப்படின்னு பண்ணுங்க. சரி, அடுத்து போலாமா? சரி, சொல்லி சலப்படை அப்படின்னு இப்ப சொல்லி சலப்படைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து செய்யுளி சலப்படைகள் பார்த்தோம்னா ஈ என்ற உயிரெழுத்து வராது. இதுல பாருங்க. இதுல சொல்லி சலப்படையில ஈ என்னும் உயிரெழுத்து முடிந்தால் ஈ என்னும் உயிரெழுத்து முடிந்தால் அது சொல்லிசை அளபடை. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. செய்யுள் சலப்படையில ஈ என்ற உயிரெழுத்து வராது. சொல்லி சலப்படையில கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஈ என்ற உயிரெழுத்துல தான் அவை முடிந்திருக்கும். பட் ஈ என்ற உயிரெழுத்தில் முடிந்தால் அந்த சொல்லிசை அளபடை எனப்படும். எப்படி எடுத்துக்காட்டுனா பாருங்க. குறி குழி நசை முட்டி தழுவி வெறி இது போல ஈ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள் தான் இந்த நமக்கு சொல்லி சலப்படையானது முடிந்து இருக்கும். புரியுதுங்களா? சொல்லி சலப்படையில புரியுதுங்களா? எப்படின்னா ஒடுக்கப்பட்ட சொல்லானது ஈ என்னும் உயிரெழுத்தில் முடிந்தால் அது சொல்லிசை அளபடை எனப்படும். எடுத்துக்காட்டு இந்த போல குறியே முடிச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. புரியுதா? இது போலதான் சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடையில ஈ என்ற உயிரெழுத்து வராது. சொல்லிசை அளபடையில ஈ என்ற உயிரெழுத்துனாதான் முடிந்து இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா இன்னிசை அளபடை. இந்த இன்னிசை அளபடையில பார்த்தோம்னா இந்த சொல்லில் பார்த்தோம்னா ஊ என்னும் உயிரெழுத்து இருக்கும். ஊ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்து இருக்கும். கொடுக்கப்பட்ட சொல்லானது மூமசை சீராக இருக்கும். கொடுக்கப்பட்ட சொல்லானது எப்படி இருக்குமா? மூமசை சீராக மூவசை சீராக இருக்கும். ஏன்னா செய்யுளிசை அளபடையில ரெண்டு சீராக இருக்கும். ஈரசை சீராக வரும். இதெல்லாம் செய்யுள் சலப்படையில இதுல பாருங்க. இது மூவசை சீராக இருக்கும். அது நம்ம கண்டோம். பார்த்தோம்னா ஊல புரிஞ்சிருக்கும். எப்படி எடுப்பதும் ஈன்பதும் எடுப்பதும் அப்படின்னு ஊமணியே எல்லாமே சார்ந்த ஒளியால் வரக்கூடிய எல்லாத்தையும் இது வரும். இதுல இன்னும் சொல்லப்படுக. அடுத்து வேற மற்ற இன்னொரு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட சொல்லானது அதே போல அரைக்கிற பிரிச்சு பார்க்கணும். மூவசை சீராக வரும். எப்படி பார்த்தீங்கன்னா இப்ப பிரிக்கணும். வாங்க பிரிக்கணும். அப்புறம் ஒன்று பிரிச்சுக்கணும். இது ஒரு அசை ஆச்சு. அப்புறமேட்டு இன்னொரு பிரிக்கணும். அப்புறம் ரெண்டு அசை. அப்புறம் மூணு அசை. ஒன்று ரெண்டு மூணு. அப்ப மூவசை சீராக இருக்கும். ஒடுக்கப்பட்ட சொல்லானது அதே போல இதையும் பிரிக்கணும். ஒன்று பிரிச்சிடணும். இது ஒரு ரெண்டு பிரிக்கணும். ஒரு அசை ரெண்டு அசை மூணு அசை. இதையும் அப்படியே தான் ஒன்று பிரிக்கணும். அப்புறம் நெடியில் பிரிக்கணும். அப்புறம் ஒன்றாவது அசை ரெண்டாவது மூணு அசை. ஒடுக்கப்பட்ட சொல்லானது மூவசை சீராக மூணு சீர் வந்துச்சுங்களா? மூவசை சீராக இருக்கும். நாம பார்த்தோம்னா தெரிஞ்சுங்களா? இச்சொல்லானது ஊ என்னும் உயிரெழுத்து இருக்கும். இதுல கொடுப்படுத்த ஊ என்னும் சொல்லக்கூடிய உயிரெழுத்து இருக்கும். அந்த சொல்ல என்ன பண்ணுமா? மூவசை சீராக இருக்கும். எடுத்துக்காட்டு இது போல பாருங்க. கெடுப்பதும் என்பதும் எடுப்பதும் இது போன்ற மூன்று மூவசை சீர்கள் தருவது போல இருக்கும். இது அளபடை. அளபடை மற்றும் மூன்று வகைப்படும். அவை செய்யுள் சலப்படை அல்லது இசை அளபடை. அடுத்து இரண்டாவது சொல்லி சலப்படை. மூணாவது இன்னிசை அளபடை. சரிங்களா? சரி, அடுத்து போலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகையில என்ன சொல்லி பார்த்தோம்னா அதாவது இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவதுதான் வேற்றுமை தொகை எனப்படும். இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவதுதான் வேற்றுமை தொகை எனப்படும். புரியுதுங்களா? இந்த வேற்றுமை தொகை
இந்த வேற்றுமை தொகையானது 8 வகைப்படும். இதுல பார்த்தோம்னா முதல் வேற்றுமை இதுல எழுவாய் வேற்றுமையாகவும், 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமையாகவும் வரும். இது இரண்டுக்கும் முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவுகள் கிடையாது. மீதிக்குரிய 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை இதற்கு மட்டும் வேற்றுமை உருவுகள் உண்டு. அப்ப நம்ம வேற்றுமை உருவுகள் யாவை அப்படிங்கிறாமே, நான் முதல்ல சொல்ல வேற்றுமை உருவுகள் யாவை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயால் இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை ஆள், 4ஆம் வேற்றுமை கு, 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண், 8ஆம் வேற்றுமை கிடையாது. நாம வச்சுக்கோங்க வேற்றுமைகளை மட்டும் மற்ற வேற்றுமை 8 வகை வரும். அதுல முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமையாகவும், 8ஆம் வேற்றுமை வீர் வேற்றுமையாகவும் வரும். இப்ப இதுதான் அவரோட வேற்றுமைகள் அடிப்படை பார்க்கலாம். இப்ப அந்த ஒவ்வொரு வேற்றுமை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முதல் வேற்றுமை நாம பார்த்தோம்னா அதுல என்ன ஆகுது, முதல் வேற்றுமை நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல எழுவாய் வேற்றுமையாக வரும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்ப முகிலன் வந்தான் அப்படின்றது, இப்ப முகிலன் வந்தான் இருக்கு. முகிலன் என்பது எழுவாய், வந்தான் என்பது பயணிகள். முகிலன் என்ன வந்துட்டான், முகிலன் என்பது எழுவாய். அவன் என்ன பயணம் வந்தான், பள்ளிக்கு வந்தான், வீட்டுக்கு வந்தான் சொல்றது பயணம் என்னன்னு பயணிகள். அப்ப அதனால முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, அதற்கு வேற்றுமை உருவுகள் கிடையாது. இப்ப 2வது புரிஞ்சுக்க முதல் வேற்றுமை. இப்ப அடுத்தது 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருவு என்னது, ஐ. நான் வச்சுக்கோங்க 2ஆம் வேற்றுமை உருவு ஐ. இதுல பார்த்தா பாடம் படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வரணும், அப்ப அந்த 2ஆம் வேற்றுமை ஐ சேர்த்து பாடத்தை படித்தான் அப்படின்னு வரும். பாடத்தை படித்தான் அப்படின்னு வரும். புரிஞ்சதுல பாரு, பாடம் படித்தான் சொல்லிருக்காங்க, வேற்றுமை சேர்த்து இருக்கும் பொழுது பாடத்தை படித்தான் அப்படின்னு வரும். புரியுதா? அடுத்தது இது 2ஆம் வேற்றுமை. புரிஞ்சதுல அடுத்தது 3ஆம் வேற்றுமையில எப்படி இருந்து பார்த்தோம்னா பாரு, 3ஆம் வேற்றுமையில 3ஆம் வேற்றுமை என்னது, ஆள். பாரு, தலை வணங்கினாள் அப்படின்னு, தலை வணங்கினாள் அப்படின்னு, வணங்கினாள் வணங்குற தலை வணக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, தலை வணங்கினாள் அப்படிங்கிறது. அப்ப என்ன வேற்றுமை சேர்த்து இருக்கும் பொழுது தலையால் வணங்கினாள் அப்படின்னு வரும். தலையால் வணங்கினான் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? தலையால் வணங்கினான், வணங்கினான், வணங்கினாள் ஆண்டவன் யாராலும் சரி தலையால் வணங்கினான் அப்படின்னு அதான் இது 3ஆம் வேற்றுமை. ஆள் சேர்த்து எழுதும் பொழுது இப்படி வரும், தலையால் வணங்கினான் அப்படின்னு எழுதும். புரியுதுங்களா? இப்ப 4ஆம் வேற்றுமை உறுப்பு அது கு. பாருங்க, பாரி நண்பர் கபிலர் அப்படின்னு சொல்றாங்க. பாரி நண்பர் கபிலர். அப்ப எப்படி இருந்தா பாரிக்கு நண்பர் யாரு, கபிலர். பாரிய நண்பரும் நெருங்கிய நண்பர்கள். அப்ப அது போல எப்படி பாரி நண்பர் கபிலர் கொடுக்குறாங்க. இது போய் கொடுத்துட்டு இதுல வேற்றுமை பயன்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எழுதணும். அப்ப நம்ம வேற்றுமை என்னது, கு. அப்ப இதை பயன்படுத்தி எப்படி எழுதணும், பாரிக்கு நண்பர் கபிலர் அப்படியே நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். புரிஞ்சு 4ஆவது. இப்ப எழுதணும். இப்ப 5ஆம் வேற்றுமை இதுல எப்படி சொல்லி பார்த்தோம்னா 5ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன, இன். 5ஆம் வேற்றுமை உறுப்பு இன். இதுல எப்படி எழுதணும் சொல்லி பார்த்தோம்னா பால் நிறம் கொக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பால் நிறம் கொக்கு, அதை எப்படி எழுதணும், பாலின் நிறம் கொக்கு. கொக்கு அந்த கொக்கு நிறம் எப்படி பாலுக்கு வெண்மையா இருக்கும், அது போல அந்த பால் நிறம் வந்து எப்படி இருக்கும், வெண்மை. அது கொக்கு ஒரு நிறம் எப்படி வெண்மையான நிறம். அதை சொல்றது என்ன சொல்றாங்க, பாலின் நிறம் கொக்கு அப்படின்னு. இதுதான் 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை என்ன, இந்த பயன்படுத்தி எடுத்தா பாலின் நிறம் கொக்கு அப்படின்னு நம்ம பயன்படுத்தி எழுதணும். அடுத்து 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது, அது. அப்ப இதை பயன்படுத்த எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா என் வீடு அப்படி எப்ப சொல்றது எப்படி, அப்ப வேற்றுமை சேர்த்து எனது வீடு அப்படின்னு, எனது வீடு அது சேர்த்து வேற்றுமை சேர்த்து அது அப்படிங்கிறது எனது வீடு. புரியுதுங்களா? ஏன் 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது, கண்.
மலைக்கல் மூலிகை. ஏன்னா மூலிகை எது கிடைக்கும், மலைகள் தான் கிடைக்கும். அதனால நம்ம தினமும் மலைக்கல் மூலிகை அப்படின்ட்டு அந்த இடத்தை குறிக்கிறது மலைக்கல் மூலிகை அப்படின்னு சொல்றோம். ஏழாம் எழுத்து பயன்படுத்தி கண் பயன்படுத்தி எப்படின்னா மலைக்கல் மூலிகை அப்படின்னு நாங்க என்ன பண்றோம், அதை அது எட்டாம் எழுத்து. எட்டாம் எழுத்து வேற்று உறுப்புகள் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், விழி வேற்றுமை அப்படின்னு நாங்க அதை சொல்றோம். என்ன சொல்றாங்க, விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா விழி வேற்றுமை ஒரு வியப்பு, ஒரு உணர்ச்சி வாய்ப்பு சொல்றோம். வாய்ப்பு சொல்றாங்க கண்ணா வா, கண்ணா வா, அப்புறம் கிளியே பேசு, அப்படி ஒரு உணர்ச்சி சொல்லி பேசுறது போல. அதான் விழி. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடி இடிக்கிறோட பயப்பாடு போல ஒரு விழிப்பு. அதான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். கண்ணா வா, கிளியே பேசு அப்படின்னு போடுறோம். புரிஞ்சுக்கலப்ப இதான் வேற்றுமை அப்படின்னு. வேற்றுமை என்ன சொல்றோம், இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவது வேற்றுமை எனப்படும். இந்த வேற்றுமைக்கு எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். 8 வகைப்படல வேற்றுமை உறுப்புகள் முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைக்கும், 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது. அப்ப மீதியுடைய வேற்றுமை யாவை அப்படின்னு கேட்டாவே நம்ம டக்குனு நம்ம என்ன சொல்லணும், ஐயாருக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்றோம். ஐயாருக்கு இன்னது கண் அப்படின்னு என்ன சொல்லணும், நாம வச்சுக்கோங்க. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு நான் பார்த்துக்கலாம். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமையானது எழுவாய் வேற்றுமை சொல்லுவோம். அப்ப ஒரு முகிலன் வந்தான் அப்படின்னு சொல்றோம். இவ எழுவாய் வந்தான் பயனிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அல்லது இரண்டாவது வேற்றுமை பாடம் படித்தான், பாடத்தை படித்தான் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது வேற்றுமை ஆள். ஆள் எப்படி, தலை வணங்கினான் அப்படின்னு தலையால் வணங்கினான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நான்காவது பாரி நண்பர் கபிலர், பாரிக்கு நண்பர் கபிலர். ஐந்தாவது பால் நிறம் பொத்து, பாலின் நிறம் பொத்து. அப்புறம் ஆறாவது வேற்றுமை அது என் மீது சொல்றாங்க, எனது வீடு. அப்புறம் ஏழாவது வேற்றுமை மலை மூலிகை, மலைக்கல் மூலிகை. அப்புறம் எட்டாவது வேற்றுமை சொல்ற விழி வேற்றுமை, கண்ணாவா கிளியே பேசு. இதுதான் வேற்றுமை. புரியுதுங்களா? சரி, விலகல் குறிப்பில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் எனது தொடர்பு கொண்டு என்னை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.